ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். வாங்க உள்ள போகலாம். இதுதான் வெளியில் நம்ம வீடு. உள்ள வாங்க. இது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து நம்மளோட தொட்டி. இதை வந்து உள்ள ஸ்டோரேஜ் தண்ணி வச்சுக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா பெரிய பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே வந்தீங்கன்னா இது வந்து என்னோட வாஷிங் ஏரியா, சிங்க் ஏரியான்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது நான் இங்கே தான் வந்து பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. டேங்க் வந்து நம்ம புதுசாக இப்போ வச்சுருக்கோம். இது வந்து என்னோட வண்டி, பசங்க சைக்கிள். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டாய்லெட் இருக்குது. நம்ம வீட்டோட டாய்லெட் அங்கே தான் இருக்குது. அதுக்கு வந்து டோர் கிடையாது. ஸோ அதை அவாய்ட் பண்ணிப்போம். இங்கே வந்து நம்ம குளிக்கிற ரூம். இது பாத்ரூம் டோர் எல்லாம் போடலை. ஸோ இது வந்து குளிக்கிற பாத்ரூம். இப்போ வந்து உள்ளே போகலாமா? அங்கே வாங்க, வெல்கம். இதுதான் வந்து நம்மளோட வீடு. இது வந்து ஹாலில் என்ன இருக்குது அப்படின்னு அப்படி இப்படி உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்து டேபிள் போட்டு கிரைண்டர் வச்சுருக்கேன். டேபிள் வந்து அம்மாவோடது, கிரைண்டர் வந்து என்னோடது. இது வந்து என்னோட வாஷிங் மிஷினு. வந்து ஃப்ரிட்ஜு வச்சுருக்கேன். என்னோட ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு நண்பன்னு சொல்லலாம். என்னோட கேமரா ஸ்டாண்டு. இங்கே வந்து என்ன டோர், ஹாலில் என்ன டோர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த சைடு வந்து தெரு, அந்த வீதியோட லைன். நம்ம வீடு தான் லாஸ்ட்டாக வந்து கட் ஆகுது. ஸோ இப்படியே போய்க்கலாம். நம்ம ரோட்டுக்கு போனோம் அப்படின்னா டைலரிங் மிஷின் அப்பப்போ தைப்பேன், அப்பப்போ ரெஸ்ட்டில் இருக்கும். ஸோ என்னோட டைலரிங் மிஷினு. தண்ணி இது வந்து கவசனியும் அவங்க அப்பாவும் வந்து வாட்டர் கேன் தான் குடிப்பாங்க. ஸோ ஃபில்டர் வாட்டர் அவங்களுக்காக. யாராவது வந்து உட்காந்துக்கு சேர் இந்த இடத்துல எடுத்து போட்டு வச்சுருக்கோம். அப்படி இப்படி வந்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சின்ன கட்டில், ஒருத்தர் படுக்கிற மாதிரி. பட் இதில் தான் வந்து கவசனியும் அவங்க அப்பாவும் படுத்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அம்மாவோட ஃபோட்டோ. இங்கே பார்த்தீங்கன்னா சோஃபா நான் நீட்டாக கவர் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள். உங்களுக்கு தெரியும், இதை வாங்கின வீடியோலாம் போட்டிருப்பேன். நான் நீட்டாக தான் வச்சுருப்பேன். பாப்பா தான் வந்து அப்பப்போ மேக்கப் பண்ணுறன்றது நான் கசகசன்னு போட்டு வச்சுருப்பா. மேலே பார்த்தீங்கன்னா என்னோடது, பாப்பாவது அதெல்லாம் இருக்கும். அப்படி இப்படி வந்தீங்க அப்படின்னா பசங்களோட டெய்லி வேர் ட்ரெஸ்ஸுங்க. பாப்பாவதும் தம்பிதும் டெய்லி போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு, டவல்ஸ் எல்லாம் இங்கேயே வச்சுருக்கிறேன். அப்புறம் எங்களோட இந்த பிக்சர்லாம் நீங்கள் எல்லா வீடியோஸ்லையுமே பார்த்துருப்பீங்க. டிவி யூனிட்டு இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நிறைய வீடியோஸில் நீங்கள் இந்த இடத்த வந்து பார்த்துருப்பீங்க. உள்ளே வந்து நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கரண்ட் அடுப்பு. இது வந்து என்னோடய கிச்சன். இது வந்து குட்டி கிச்சனு. பார்த்தீங்கன்னா இங்கே தான் சிலிண்டர், அடுப்பு இதெல்லாம் வச்சுக்கிறேன். இங்கே வந்து குடம் வச்சுருக்கேன். நல்ல தண்ணி வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன் டேங்க்கில். மளிகை ஐட்டம்லாம் வந்து இங்கே டப்பாவில் இருக்குது. பாத்திரம் வந்து லிமிட்டடாக தான் கமுத்த முடியும். அதனால் வந்து கொஞ்சமாக தான் எல்லாம் இருக்குது. இங்கே கசகசன்னு வச்சுருக்கிறேன். ஆனால் ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம மெயின் ஏரியாவுக்குள்ளே போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத இடத்துக்கு போக போகிறோம். வாங்கலாம். இது வந்து எங்களோட பெட்ரூம்னா பெட்டு இருக்குது, ரூம் இருக்குது. ஆனால் இங்கே நாங்கள் தூங்குறது கிடையாது, வெளியே ஹாலில் தான் தூங்குவோம். இது வந்து பெட்ரூமு. இங்கே பார்த்தீங்கன்னா டப்பாலாம் இருக்கும். மேலே இதெல்லாம் அம்மா வச்சுருந்தது, கம்பு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருப்பாங்க. கீழே வந்து பெரிய பக்கெட்ஸ் வச்சுருக்கேன். அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட மளிகை ஐட்டம்லாம் நான் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். வேணுங்கிறப்ப அப்பப்போ கொண்டு போய் எங்கள் டப்பாங்களில் ரீஃபில் பண்ணி வச்சுப்பேன். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா மேலே பாத்திரம்லாம் கமுத்தி வச்சுருக்கு. இந்த பித்தாளை எண்ணெய்லாம் வச்சுருப்போம் இல்லையா எல்லார் வீட்லேயும். ஸோ அதெல்லாம் கமுத்தி வச்சுருக்கு. இது வந்து எங்கள் அம்மாவோட பீரோ. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வாங்கினது. குட்டியாக இருக்கு இல்லையா, எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இதுவே ஓகே அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வாங்கினோம். 4000க்கு வாங்கினோம். அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது. இது வந்து எங்கள் அம்மாவோட சூட் கேஸு. இப்போ இதில் வந்து அம்மாவோட ட்ரெஸ்ஸும் என்னோட ட்ரெஸ்ஸும் வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து எங்களோட பீரோ. இது வந்து எங்களோட ஒசூர்லேருந்து வச்சுருக்கிறோம். இதில் வந்து என்னோட ட்ரெஸ்ஸை தவிர மீதி 3 பேருக்கு இருக்குது. என்னோட ஹஸ்பண்ட், பாப்பா, தம்பி இவங்களது எல்லாமே இதில் இருக்கும். அடுத்து இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே வாங்க பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட ஹேண்ட் பேக் இதெல்லாம் மாட்டி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. எங்கேயாவது வெளியில் கிளம்புறோம் அப்படின்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு அப்படியே நம்ம இங்கே கிளம்பிடுவோம். இப்போ சாமி ரூம் பார்த்துடலாமா? இதுதான் வந்து எங்களோட சாமி ரூமு. உள்ளே வாங்க. இது வந்து எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து இதுதான் சாமி ரூம். அவங்க சாமி கும்பிட்ட இடம். இந்த டேபிளாக கூட தாத்தாவு தான். மேலே இருக்கிறதுலாம் தாத்தா பாட்டி ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் அம்மா ஃபோட்டோஸ். மீதி எல்லாமே வந்து எங்களோடது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே. ஸோ இதெல்லாம் வந்து என்னோடது. இங்கே 2 இடம் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வச்சுருக்கேன். சாமிக்கான அந்த திங்ஸ் எல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, நீர், இந்த மஞ்சள் கயிறு, கற்பூர ஊதுபத்தி இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இடத்துங்களில். அடியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு, அந்த சாம்பிராண்டி காட்டுற இது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடியில் வச்சுருக்கேன். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பாக்ஸாக இருக்கும். இங்கே வந்து லைட் வந்து கொஞ்சம் டிம்மாக தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இப்படி வந்தீங்கன்னா
இங்க எல்லாமே வந்து எங்களோட திங்ஸ் தான். இதுல என்னெல்லாம் இருக்குன்னா பெட்ஷீட்டு, பாத்திரம், ஜர்க்கின், இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் பேக் பண்ணி அப்படியே இருக்கு. பாத்தீங்கன்னா ஃபில்டர் இது. அதுக்கப்புறம் இங்க வந்து அரிசி இங்கதான் வச்சிருப்பேன் நான். அரிசி பாக்கெட்ல டெய்லி இங்க வந்து சாமி ரூம்ல வந்து அரிசி எடுத்துட்டு போய் சமைச்சு சாப்பிடுறது ஒரு நல்ல ஹேபிட் அப்படிங்கறதுனால இது நான் இங்கேயே வச்சிருக்கேன். இது நான் அங்க மாத்தல கிச்சனுக்கு. ஸோ இங்க இருந்து பக்கெட்ல எடுத்துட்டு போய் அரிசி சமைச்சுப்பேன். இங்க என்னெல்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா, என்ன கவர்மெண்ட்ல கொடுத்த கிரைண்டர் அதெல்லாம் இருக்குது. என்னோட அம்மாவோட கிரைண்டர் அதெல்லாம் இருக்கு. என்னோட இது பாத்திருப்பீங்க நீங்க, நான் சாரி டேபிள், அயனிங் டேபிள். இங்க என்ன தொங்க விட்டுருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேஷன்ல வாங்கிட்டு வர சக்கரை, பருப்பு இதெல்லாம் வந்து நான் இங்க தொங்க விட்டுருவேன். ஏன்னா இப்ப இரும்பு ஏறாது இல்லையா, சொன்னால அதை அங்க தொங்க விட்டுருவேன். மேல வந்து கொஞ்சம் அன்வான்ட் திங்ஸ் தான் இருக்கும். இதுல எல்லாம் என்ன இருக்குன்னா, பழைய நோட் புக்ஸ், லெட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா அந்த காலத்துல. அதெல்லாம் நிறைய லெட்டர் வரும் எங்க வீட்டுக்கு. எங்க அம்மா பெரியமா பெரியப்பாலாம் எங்க அம்மாக்குள்ள எழுதுவாங்க. அதெல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் படிச்சா அப்படியே பழைய நினைவுகளுக்கு போயிடும். உங்களுக்கு ஒரு நாள் நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் கூட இதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க எல்லார் வீட்லயும், நிறைய வீட்டுங்கள்ல இருக்கும், பழைய வீட்டுங்கள்ல. அப்படியே உள்ள வந்தீங்க அப்படின்னா, இது வந்து என்னோட சின்ன வயசு சொர்க்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த வயசுல நான் குட்டியா இருக்கும்போது இங்கதான் வளர்ந்தேன். உள்ளவங்க இப்ப வந்து இது நாங்க யூஸ் பண்றது இல்ல. இது வந்து ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி யூஸ் பண்றோம், ஸ்டோர் ரூம் மாதிரி. இங்க எல்லாமே வந்து பழைய திங்ஸ் தான் வச்சிருக்கோம். பழைய திங்ஸ் மீன்ஸ் அது யூஸ் ஆகும், ரன் ஆகும், நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கும். பட் அது வேண்டாம் அப்படிங்கறதுனால 1-2 பாத்திரம். இது வந்து என்னோட ரைட்டிங் டேபிள், என்னோட பெரியப்பா செஞ்சு கொடுத்தாரு. ஸோ அந்த டேபிள் இது நாங்க முன்னாடி யூஸ் பண்ண டிவி டேபிள் எங்க அம்மாவோடது. இந்த சைக்கிள் வந்து என்னோடது. நான் ஸ்கூல் படிக்கும் போது கரண்ட் பில் கட்ட ரேஷன் ஷாப்கெல்லாம் எடுத்துட்டு ஓட்டிட்டு போயிட்டு இருப்பேன். அந்த சைக்கிள் பாத்தீங்கன்னா, ஸ்டவ், டிவி, எங்களோட பழைய டிவி, அப்புறமா இந்த மாதிரி அன்வான்ட் திங்ஸ், பாக்ஸ், வாட்டர் கேனு இது எல்லாமே இங்க வந்து போட்டு வச்சிருப்போம். தண்ணி வைக்கிற ஜாடி, டேபிளுங்க, உரல் இதெல்லாம். அப்படியே அங்க பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பாத்ரூம். ஸோ இதுதான் வந்து இந்த ரூமு. இங்கேயுமே பாத்தீங்கன்னா நிறைய திங்ஸ் இருக்கும். நீங்க பாத்திருப்பீங்க, இந்த காட்டுல வேலை செய்யறவங்க வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த அருவா, அந்த மாதிரி விஷயம் எல்லாம் நிறைய இருக்கும். இங்க உள்ளலாம் இன்னும் இந்த ரூம்ல வந்து நீங்க அம்மா பாத்திருப்பீங்க. அம்மா வந்து கடைசியா வந்து இந்த ரூம்ல இந்த இடத்துலதான் படுக்க வச்சிருந்தோம். திரும்ப எடுப்பாங்க அப்படின்னு இந்த இடத்துலதான் நான் வந்து அம்மா வந்து படுக்க வச்சிருந்தேன். நீங்க பாத்திருப்பீங்க கட்டில. நான் இங்க இருந்து வந்து அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கறது அதெல்லாம் பாத்திருப்பீங்க. இங்கதான் வந்து படுத்திருந்தாங்க. லாஸ்ட் ஒரு 20 days கிட்ட இங்க படுத்திருந்தாங்க. இங்கதான் அவங்க உயிருமே விட்டாங்க. ஸோ இப்ப நான் வீடியோ கூட பாத்துட்டு இருக்கோம். எங்க அம்மா இங்கதான் உயிர் விட்டாங்க. அப்படியே வந்தோம்னா அப்படியே இப்போ ரிவர்ஸ்ல போக வேண்டியதான். இது வந்து நான் சொல்லிட்டேன், அது வந்து உங்களுக்கு ஸ்டோர் ரூமு. இது வந்து என்னது அப்படின்னா சாமி ரூம். அப்படியே பாத்துட்டு வாங்க. இது வந்து சாமி ரூம். நான் உங்களுக்கு இந்த பேங்கிள் பத்தி சொல்லவே இல்லைல்ல. பேங்கிள் ஸ்டாண்ட் ரீசெண்டா வாங்கியிருந்தேன். இது எங்க வைக்கிறதுனே தெரியல. இது வந்து எங்க வைக்கிறதுனே தெரியல. அதனால வந்து இங்க வச்சுட்டேன். அங்கெல்லாம் வச்சா பசங்க தள்ளி விட்டு உடைச்சிருவாங்க. அதனால கொண்டு வந்து இங்க சேஃபா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வச்சுட்டேன். அப்படியே ரிட்டர்ன் வந்தீங்கன்னா பெட்ரூமு. ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இல்லை மோஸ்ட்லி யாராவது கெஸ்ட் எல்லாம் வந்தாங்கன்னா இங்க படுத்துப்பாங்க. மற்றபடி நாங்க இங்க பெருசா படுக்க மாட்டோம். எங்களுக்கு வெளியே ஹாலில் படுத்தாதான் நல்லா இருக்கும். இது கொஞ்சம் அடைச்சமா இருக்குன்றதுனால எப்பயாவது படுப்போம். உடம்பு முடியல அப்படின்னா படுப்போம். ரிட்டர்ன் வந்து ஹாலுக்கு வந்துடலாம். ஹால் நீங்க ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஹாலு, கிச்சனு. அடுத்து வெளியில வந்தீங்கன்னா அது வந்து நமக்கு ஃப்ரீ ஏரியா. அதுக்கப்புறம் போனீங்கன்னா ரோடு. அவ்வளவுதான். ரிட்டர்ன் எப்படிவா அங்க போவோம். நான் இங்க நிக்கிறேன். இதுதான் எங்களோட வீடு. முறையா வந்து ஹோம் டூர் போட்டிருக்கான். எப்படி இருக்கு, நல்லா இருக்கான்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டாடா.